சடனாக எடுக்கிறேன். நான் இப்போ தான் மாடிக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம கப்பி வந்து எவ்வளோ குட்டி போட்டுருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நம்ம மீன் கடை கூட பேரண்ட் கப்பின்னு சொல்லி பெரிய சைஸில் வந்து விற்றோம். அந்த அந்த கப்பி சைஸ் வந்து இது வரைக்கும் நான் எந்த ஷாப்லையும் விற்றதில்லை, நானும் பார்த்ததில்ல. அந்த சைஸில் வந்து விற்றோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. ஸோ பாதி சைஸ் வந்து விற்றுட்டோம். பாதி சைஸ்னால் இப்போ எங்கள்கிட்ட ஒரு 10 பேர் இருக்குன்னா அதில் ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட நாங்கள் விற்றோம். இன்னும் கொஞ்சம் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் இதில் வந்து மாதமாக இருந்தது வந்து 2 மீன் வந்து கடைசியாக மாதமாக இருந்துச்சு. ஸோ 2 ஃபீமேல் மாதமாக இருந்துச்சு. ஃபீமேல் தானே மாதமாக இருக்கும். அதை வந்து நான் தனியாக இங்கே ஒன்று இதில் ஒன்று பிரித்து போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா எவ்வளோ குட்டி பாருங்கள், எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்கள். சரியாக தெரிய மாட்டேது, ஆனால் நிறையா குட்டி இருக்குது. பயிரெலாம் உள்ளே போயிடுச்சு. ஸோ குட்டி போடணும் எதிர்பார்த்தே நான் தனியாக பிரித்து வச்சுருந்தேன், செடியெல்லாம் போட்டு தனியாக. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நான் நேற்று தான் அதில் வேறு குட்டிலாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் எடுத்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொட்டிட்டு புதுசாக தனியாக செட்டப் பண்ணி நேற்றே வச்சேன். குட்டி போட்டுருச்சு. பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ குட்டி பார்த்தீங்களா. பேரண்ட் கப்பி வந்து கீழே இருக்குது, இந்த தெரியுது வருங்க. வயிறுலாம் நல்லா உள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கு வயசாகிடுச்சு, அதனால் வயிறுலாம் ரொம்ப உள்ளே போயிடுச்சு. குட்டி போட்டோன்னே குட்டிலாம் நல்லா சின்ன சின்னமாக இருக்குது, நிறைய இருக்குது பார்த்தீங்களா. மெனக்கட்டு 2டையும் உட்காந்து பிரித்தனால நமக்கு வந்து எவ்வளோ குட்டி கிடச்சிருக்குன்னு உங்களால் பார்க்க முடியுதா. அதோட பேரண்ட் கப்பி வந்து இந்த கீழே போயிடுச்சு. ஓ அம்மா, ஸோ உதான் அம்மா. இது மாதிரியே வந்து அதாவது நம்ம செல் பண்ண அந்த ஃபீமேல் கப்பி பெரிய கப்பியெல்லாம் நம்ம இப்போ ரீசெண்டாக எடுத்த ஸ்டாக்கில் வந்து செல் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் செல் பண்ணல, சில செல் பண்ணியிருப்போம். அதுவும் வாங்கிட்டு போன உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி குட்டி போட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் வச்சுருந்தேன், எனக்கு வந்து குட்டி போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா குட்டி போட்டிருக்குன்னு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் குட்டி இருக்கா. அதே மாதிரி இங்கிட்டு வந்தால் இங்கிட்டும் குட்டி இருக்குது, ஃபுல்லாக குட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குட்டியெலாம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். குட்டி நம்ம எதுவுமே டிஸ்டர்பே பண்ண வேணாம். குட்டிலாம் அதிலே இருக்குங்கட்டுங்க. 2 ஃபீமேலை மட்டும், 2 பொன் மீனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி இதில் தூக்கி நம்ம போட்டு விட்டுடலாம். ஸோ திரும்பி ப்ரீடானால் ஆகட்டும், இல்லை அப்படின்னா சும்மா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும். குட்டியில் வந்து நம்ம எடுக்க வேணாம். வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடம் வந்து நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து அப்படியே எடுத்து அதில் கொட்டிடலாம். அப்புறம் 2 குட்டியுமே வந்து சேர்ந்து இருந்துக்குங்க. ஏன்னா நமக்கு இடம் கொஞ்சம் மிச்சமாகும். அதனால் கடைசியாக ஒரு வாட்டி குட்டியை காமிக்கிறேன். அவ்வளோதான். மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை காந்தி ரோட்டில் இருக்குது. ஸோ காந்தி ரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி ரோட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் காந்தி ரோடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒத்த கடை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முச்சந்தி, அங்கே தான் காளான் கடை இருக்கும். ஸோ இங்கே நான் வழி சொல்கிறேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் பூட்டி இருக்குது. இப்படியே என்ன ஸ்ட்ரைட்டாக போகணும். நான் இது உங்களுக்காண்டியே வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் ரேட் கரெக்டாக. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜான் ஸ்கூல் வரும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் கடை இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கூலு. உள்ள ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள்லாம் பேசுகிற சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புனித ஜான் தொடக்கப்பள்ளி டிவிக்கேன்னு போட்டிருக்கா. ஸோ அதான் அந்த அருகே பாருங்க நம்ம மீன் கடை. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த இதுதான் நம்ம மீன் கடை. ஜீவா வண்ண மீன் நிலையம்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி ஏடிஎம் இருக்கும். அதுக்கு இங்கிட்டு நம்ம கடை.